நகை வெட்டி நீங்க வீட்ல கண்டிப்பா வச்சிருப்பீங்க. ஆனா, அதுல இருக்கக்கூடிய இந்த துளை எதுக்காக அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? நகை வெட்டி அப்படின்றது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா, அதுல இருக்கக்கூடிய துளைக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. எல்லார் வீடுகள்லயும் இருக்கக்கூடியது கண்டிப்பா இந்த நகை வெட்டியா இருக்கும். கண்ட நேரத்துல எங்கேயாவது அத கட் பண்ணிட்டு வச்சுட்டு நம்ம தேடும் பொழுது அது கிடைக்காத ஒரு பொருளாக தான் இருக்கும். சின்ன வயசுல இருந்தே வீடுகள்லாம் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேல இந்த நகை வெட்டி இருக்கு. யார் எடுத்து வெட்டுறீங்களோ திரும்ப கொண்டு போய் அங்க தான் வைக்கணும். இல்லையா அந்த கிச்சன் ஸ்லாப்ல இருக்கு. எடுத்து வெட்டுறவங்க அதே இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு வீடுகள்ல ஸ்ட்ரிக்ட்டா போடப்படக்கூடிய ஒரு ரூலா தான் இது எல்லார் வீட்லயுமே இருக்கும். ஆனாலும் இந்த நெக வெட்டி நம்ம தேடுற நேரத்துக்கு கிடைக்காம எங்கேயாவது ஒரு மூலையில போய் ஒளிஞ்சு உட்கார்ந்துக்கும்பா. முக்கியமா இந்த நெக வெட்டி எதுக்காக? நம்ம நெகத்த வெட்டுறதுக்கு மட்டும் இல்ல, அத ஷேப் பண்றதுக்கான ஷேப்பருமேவும் அதுல இருக்கும். அத தாண்டி சில நெக வெட்டிகள்ல எல்லாம் பாட்டில் ஓப்பனர்ஸ்லாம் கூட இருக்கும். ஏதாச்சும் பாட்டில் ஓப்பன் பண்றதுக்கு தனியாலாம் வச்சிருக்க மாட்டாங்க. அந்த நெக வெட்டிக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கும். அத ஓப்பன் பண்ணி நம்ம பாட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். சில அந்த பாட்டில் ஓப்பனருக்கு பின்னாடியே கொஞ்சம் கத்தி இருக்கும். ஆனா பிளண்டா தான் இருக்கும். அது ரொம்ப யாரையும் வெட்டிராத மாதிரியும், அட் தி சேம் டைம் வெட்டுறதுக்கு ஏதுவான ஒரு கத்தியுமேவும் குட்டியா கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நெக வெட்டி பட் நெறைய யூசஸ் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள நெறைய விஷயங்களுமேவும் இருக்கும். ஆனா அந்த ஓட்டை மட்டும் எதுக்கு இருக்கு? சம்மந்தமே இல்லாம இவ்வளவு பெரிய நெக வெட்டில அந்த ஓட்டையை எதுக்கு வச்சீங்க அப்படின்றது என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல உங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியுமா? அந்த ஓட்டை எதுக்குன்னா, இப்படி நெக வெட்டி எங்கேயாவது வச்சு தொலைஞ்சு கிழஞ்சு போயிருது அப்படின்ற ஒரு காரணத்தினால அத கீ செயின்ல மாட்டி வைக்கிறதுக்கு தான். பட் நெக வெட்டிய நம்ம இத்தன நாளா கீ செயின்ல கண்டிப்பா மாட்டி வச்சிருக்க மாட்டோம். சாவி கொத்த வச்சிருப்போம். அதிலேயே பல விஷயங்கள் தொங்கிட்டு இருக்கும். ஆனா நெக வெட்டிய எடுத்துட்டு அதுல மாட்டி வைக்கிறது அப்படின்றது நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம் தான். ஆனா வீடுகள்ல இந்த நெக வெட்டிய தொலைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு நீங்க அத கீ செயின்ல மாட்டி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நெக வெட்டில பின்னாடி இந்த ஒரு ஹோல் இருக்கு அப்படின்னே சொல்றாங்க. பட் ஒரே ஒரு நெக வெட்டி தான் இருக்கு. வீட்ல இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணணும். ஒரு ஆள் அது கீ செயின்ல போட்டு சாவிய கொத்தோட எடுத்துட்டு போயிட்டா அது எப்படி அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். வீட்டு சாவி கொத்தோட போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, வீட்ல இருக்கிற வரைக்கும் சாவி வீடுகள்ல தானே இருக்கும். அத எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். இல்ல ஏதாச்சும் ஒரு கீ செயின் அதுக்கு மட்டும் தனியா மாட்டி வச்சு, அத சாவி மாட்டுற அந்த ஒரு ஹேங்கர்ல மாட்டி வச்சுக்கிட்டா, நெக வெட்டி எப்பவுமே அந்த ஹேங்கர்ல தொங்கும் அப்படின்ற ஒரு ஃபீலுக்காக. ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நெக வெட்டியா இருக்கும் பொழுது, அத தொலைக்காம பத்திரமா பாதுகாத்துறதுக்காக பின்னாடி ஒரு ஓட்டை இருக்கு. அதுக்கு மட்டும் கிடையாது. ஏதாவது சின்ன கிளாத்த உள்ள விட்டு கிளீன் பண்ணணும். இல்ல ஏதாச்சும் ஒண்ணு ஸ்பைரலா நீங்க உருவாக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு குட்டி ஹோல் வேணும்னாலும், எங்கேயும் போனா அந்த குட்டி ஹோல் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு எங்கேயுமே தென்படாது. இந்த ஹோல வச்சு நீங்க என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமேவும் நெகவெட்டியுடைய பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய ஹோல் வச்சே பண்ணிக்கலாம். அதனால வீடுகள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் இது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்ற தொலைநோக்கு பார்வையோட தான் அந்த நெகவெட்டிக்கு பின்னாடி ஒரு ஹோல் அமைச்சிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா? இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா? இல்ல இவ்வளவு நாளா அந்த ஹோல நீங்க நோட்டீஸ் பண்ணாமலே இருந்தீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம். நீர் விரதம் இருக்கிறதுனால உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்க முடியுமா? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாட் இஸ் மீன் பை நீர் விரதம்? ஒரு 24 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாவே உணவு எதுவுமே சாப்பிடாம நீர் மட்டுமே குடிச்சிட்டு இருக்கிறது தான் நீர் விரதம், வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீர் விரதம் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா 24 மணி நேரம் தான் மேக்ஸிமம் இருக்கணும். அதை தாண்டி நீங்க போகக்கூடாது. சிலர் 72 மணி நேரம் வரைக்கும் கூட இருக்கிறதாக சொல்லப்படுது. ஆனா ஒரு கரெக்டான டாக்டருடைய அட்வைஸ் இல்லாம நீங்க 24 மணி நேரத்தை தாண்ட வேண்டாமே அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த 24 மணி நேரங்கள்லயும் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான அந்த ஃபுட்டு, நம்ம டயட்டு, எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது தான் உடலுக்கு நல்லது. வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா சாப்பிடாம இருக்கிறது சில நேரங்களில் சிலருக்கு விபரீதமாக கூட போய் முடியலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நீங்க இதை ஃபாலோ பண்ணும்போது கரெக்டான ஒரு டாக்டருடைய அட்வைஸின் படி ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை தான் இந்த நீர் விரதம் அப்படின்னு சொல்றாங்க. நீர் விரதம் என்ன பண்ணும் உங்க உடலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாவே உங்க பாடிக்கு நீங்க ரெஸ்ட் கொடுக்குறீங்க. ஜங்க் ஃபுட்லோ எந்த ஃபுட்டோ போட்டு திணிச்சு குழப்பி அப்படி இப்படின்னு இல்லாம ஒரு ஹோல் டே எந்த உணவுமே கொடுக்காம இருக்கும் பொழுது பாடியில இருக்கக்கூடிய கொழுப்பு நல்லாவே கரையும் அப்படின்னு சொல்லப்படுது. தண்ணீர் நீங்க குடிச்சிட்டு இருக்க உங்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேறும். அண்ட் ஆல்சோ அன்னைக்கு மறுபடியும் உங்க பாடி ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலையில வரும்ன்ற மாதிரி சொல்லப்படுது. புதுசா நீர் விரதம் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 72 மணி நேரம் அப்படின்னு எடுத்தோன்னு நீங்க போகக்கூடாது. ஒரு 24 ஹவர்ஸ்க்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு தடவை நீர் விரதம் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து 21 நாட்கள் கழிச்சு தான் நீங்க நீர் விரதம் வைக்கணும். இந்த விரதத்தின் மூலியமா கிடைக்கக்கூடிய நன்மைகள்ல கொழுப்பு எரிக்கிறது மட்டும் இல்லாம குடல் ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்துதான். பிகாஸ் த்ரூ அவுட் த டே ஏதோ ஒரு வேலையை குடலுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கும். இந்த சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணி இதை வச்சுக்கோ, அதை போட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நாள் அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கும் பொழுது ஆப்வியஸ்லி அதனுடைய ஆரோக்கியம் மேம்படுதான்.
முக்கியமா குடல்ல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸை வந்து இது அதிகரிக்கிறதாக ஒரு ஆய்வு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்க வாயு, வயிறு உப்புசம், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா இது ஒரு நல்ல தீர்வை தரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. முக்கியமா அந்த ஒன் டே நீங்க வந்து நீர் விரதத்தில் இருக்கும் பொழுது இன்சுலினுடைய அளவுமேவும் சமமாக மெயின்டைன் பண்ணப்படுறதாக சொல்லப்படுது. இந்த சென்ஸ் அது ஒரு அளவு வந்து குறையறதாகவும் சொல்லப்படுது. இது எல்லாமே ஒரு புறம் இருந்தாலும் நீங்க ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நீங்க வந்து தெளிவாக ஒரு டாக்டர் கிட்ட கேட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். பிகாஸ் ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருக்க போறீங்க, தண்ணி மட்டும் குடிக்க போறீங்க. அது வந்து வேற மாதிரியாக சில விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளுமேவும் இருக்கு. ஸோ இந்த நீர் விரதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அதை ஃபாலோ பண்றீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.